ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு 2 PDF வந்து கொடுத்துருக்காங்க ஸ்காலர்ஷிப் பற்றி. ஃபஸ்ட்டு வந்து SC ST பிரிவினருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு PDFல BC MBC DNC அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ மதம் மாறிய ஆதி திராவிட மாணாக்கர் 2023-24 கல்வியாண்டில் சிரமமின்றி கல்வி பயில பொருளாதார ரீதியாக உதவிடும் வகையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ஒன்றிய அரசின் நிதி பங்கீட்டுடன் செயல்படுத்தப்படும் போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், ப்ரீ மெட்ரிக் மற்றும் தூய்மை பணிபுரியும் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், மாநில அரசின் சிறப்பு போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகை திட்டம், உயர்கல்வி சிறப்பு உதவித்தொகை திட்டம், பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் மாரி பல திட்டங்கள் வந்து பார்த்தா SC STக்கு ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க பல்வேறு திட்டங்கள் மூலமாக. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் 2023-24 கல்வியாண்டில் SC ST ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேற்பட்டோர் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் மூலமாக வந்து பயனடைவார்கள் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் 11th 12th UG PG PH வரைக்கும் உள்ளவங்க போஸ்ட் மெட்ரிக்கில் வருவீங்க. உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதேமாரி ப்ரீ மெட்ரிக் கல்வி உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் 9th 10th இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் வருவீங்க. உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள். அதுக்கடுத்து தூய்மை பணியில் ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை வந்து வழங்குறாங்க. இதுக்கு வந்து 1ஆலேருந்து 10th வரைக்கும் உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான வருமான வரம்பு இல்லைன்றதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உயர்கல்வி சிறப்பு உதவித்தொகை திட்டம் இருக்குது பாருங்கள். UG PG அண்டு PH ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டம் இருக்குது. 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு மொத்தம் 5 ஸ்கீமில் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து வழங்குறாங்க. செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் 2023-24 கல்வியாண்டிற்கு புதுப்பித்தல் மாணாக்கருக்கான விண்ணப்பங்கள் சென்ற ஆண்டு தரவுத்தளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து இப்போ புதிய வெப்சைட் மூலமாக பரிசீலிக்கப்பட்டு மாணாக்கரின் வங்கி கணக்கிற்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SC ST பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம புதுசாக அப்ளை வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் இயர் இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா டேட்டா பேஸுமே எடுத்து இப்போ புதிய வெப்சைட் இருக்குது பாருங்கள், இதன் மூலமாக வந்து அப்டேட் பண்ணிட்டோன்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் SC மற்றும் ST சார்ந்தவங்க ஸ்காலர்ஷிப்க்கு இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வெப்சைட் இதுதான், இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது 2023-24 கல்வியாண்டில் புதிதாக சேர்க்கப்பெற்ற மாணாக்கர் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க 1/2/2023 முதல் மேற்காணும் இணையதளம் திறக்கப்பட்டுள்ளது. மேற்காணும் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயனடைய விரும்பும் மாணாக்கர் கீழ்காண நிபந்தனை பூர்த்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது அப்ளை பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் UMS அப்படின்ற ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலில் படிக்க சொல்ல MS டேட்டா பேஸ் இருக்கும். இந்த 2 டேட்டா பேஸுமே எடுத்து இந்த தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க அப்டேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் புதிய ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுடைய காலேஜில் வந்து இந்த UMS மற்றும் MS போர்ட்டல் 2 டேட்டா பேஸுமே இந்த TNSSP வெப்சைட்டில் அப்டேட் பண்ணால் தான் நீங்கள் போயிட்டு புதுசாக அப்ளை பண்ண முடியும். அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா புதுசாக லாகின் பண்ண சொல்ல உங்களுக்கு ஆதார் என்ட்ரு பண்ணவே OTP சென்டருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்டலில் அப்டேட் பண்ணாமல் இருக்கான நீங்கள் ஆதார் நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தா இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிக்கும். ஸோ அதன் காரணமாக நீங்கள் முன்னாடியே போய்ட்டு காலேஜில் வந்து அப்டேட் வந்து பண்ண சொல்லுங்கள். இப்போது ஆன்லைனில் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இணைய வழியில் பெறப்பட்ட ஜாதி சர்டிஃபிகேட், அதாவது இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோவோட வருது அந்த ஜாதி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவசியமானது. அதேமாரி வருமான சான்று கேட்டிருக்காங்க, அது வந்து ரீசெண்டாக ஃபோட்டோவோட இருக்குது பாருங்கள், அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் சைட்டை பொறுத்த வரைக்கும்
மாணாக்கர் பெயரில் இருக்கலாம் அல்லது குடும்பத் தலைவர் பெயரில் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒருத்த நேம் இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கின்றதை சொல்லியிருக்காங்க, ஆக்டிவாக இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இல்லாதவங்க நீங்கள் போயிட்டு பேங்க்கில் உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. 3 டாக்குமெண்ட்ஸ் இதே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான புதிய வெப்சைட். இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதான் SC STக்கான ஸ்காலர்ஷிப் பற்றி பார்த்தாச்சு. 5 ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மீதி இருக்காங்க பாருங்கள், BC MBC DNC பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு மற்றும் உதவி பெறும் கல்லூரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்னென்னமான இதெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் BCயாக இருக்கலாம், MBCயாக இருக்கலாம், DNCயாக இருக்கலாம். நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வழங்குறான்னா முதுகலை படிச்சிருக்காங்க பாருங்கள். நார்மலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படித்தவங்க, UG முடித்தவங்க, PG முடித்தவங்க, பாலிடெக்னிக் முடித்தவங்க, தொழில் படிப்பு, ஸோ டெக்னீஷியன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம BC MBC DNCயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் UG PG அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்ச மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்கள் SC ST இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 1/2/2024 29/2/2024 வரைக்கும் உங்களுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு PPT டெமோ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே இல்லைங்க, ஜஸ்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் OTP போச்சுன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாமே டேட்டா பேஸில் அப்டேட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதாவது அந்த UMS மற்றும் MEMSக்கான டேட்டா பேஸை இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து ப்ரொசீட் கொடுத்து இன்வேல்னு காமிச்சிச்சுன்னா இன்னும் உங்களுடைய இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணலான்னு அர்த்தம். நீங்கள் போய்ட்டு காலேஜில் போய்ட்டு அப்டேட் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ப்ரொசஸ் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்ட் போய் அதில் போய்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கான இந்த நம்பர்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி இதெல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிட்டு ஃபைனலாக உங்களுக்கான KYC கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கொடுப்பாங்க. அதிகபட்சமாக எதுவுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டோம். இருந்தாலும் ஆல்ரெடி PPT வச்சு நாங்கள் டெமோ வீடியோ போட்டுருந்தோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமாக கொடுத்துருக்காங்க. BC MBC DNC SC ST தாராளமாக நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஃப்ரெஷர் ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக காலேஜ் சேர்ந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வந்தவங்க ரெனிவல் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெனிவல் பண்ணுறதுக்கான தேதி பார்த்தா முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரெனிவல் ஆகிடும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.